நியூ இயர் அதுவுமா ஏதாச்சும் உருப்படியா பண்ணலான்னு நான் என் ஃபேமிலியோட வந்த இடம் தான் எங்க ஊர் பக்கத்துல இருக்கிற அருள்மிகு ஸ்ரீ அனந்தவல்லி சமேத ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் மலை கோயிலுங்க. இந்த கோவில் அமைஞ்சிருக்கிறது மலைக்கு மேல இல்லைங்க, ஒரு மலையே குறைஞ்சுதான் இந்த கோவிலே கட்டியிருக்காங்க. கோயிலுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆனதுமே ஃபர்ஸ்ட் நாங்க பார்த்தது பாறை மேல இருக்கிற சிவபெருமான் அம்சமான இந்த சிவலிங்கத்தை தாங்க. கோவிலே இந்த இடத்துல மட்டும்தாங்க நெய் தீப வழிபாடு இருக்கு. அப்படியே நாங்களும் விளக்கு ஏற்றிட்டு அங்க இருந்து மேல சாமியை தரிசிக்க கிளம்பிட்டோங்க. இந்த கோவிலை கட்டி இப்பதாங்க 2 வருஷம் ஆகுதுன்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாம இந்த கோயிலோட பிரதிஷ்டைக்கு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தாங்க. அவர் கையில கலசத்தோட இருக்கிற ஃபோட்டோ பார்த்து தான் நானே அதை நம்பினேன்னா பார்த்துக்கோங்களேன். இங்கேருந்து நாங்கள் சாமியை பார்க்கறதுக்காக மேலே கிளம்பிட்டோங்க. போகிற வழியெல்லாம் ரொம்பவே ஃப்ரீயாக இருந்ததுனால சரி ஓகே உள்ளேயும் ஃப்ரீயாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டே போயிட்டு இருந்தாங்க. ஆனால் அது தாங்க இல்லை, வெளியில் மட்டும்தாங்க ஃப்ரீயாக இருந்தது. உள்ளே சாமி பார்க்க என்ட்ரன்ஸ் ஆனதுலேருந்து வெளியில் வர வரைக்குமே செம்ம கூட்டங்க. நாங்கள் ஃபுல்லாகவே க்யூவில் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி தான் உள்ளே போனோம். உள்ளே போகிற வழி ஃபுல்லாக பாறைங்களால் இருந்ததுங்க. ரொம்பவே பார்க்கறதுக்கு பிரமிப்பாக சூப்பராக இருந்தது. ஒரு மலை இந்த அளவுக்கு அழகாக இவ்வளோ வந்துட்டு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்படி ஒரு கோயில் அமைக்க முடியுமான்னு எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடாம மலை மேலேயே கொஞ்சம் சுற்றி பார்க்குற மாதிரி பிளேஸ்லாம் இருந்துச்சுங்க. நாங்கள் ஏறும்போது பாறையெல்லாம் ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்தது, ஈஸியாகவும் இருந்ததுங்க. ஆனால் மேலே ஏறி முடித்த உடனே பார்க்கணுமேப்பா, கீழே பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. சுற்றி காடு மாதிரி ஒரு இடம், அதுக்கு நடுவில் நாங்கள் மலை மேலே நின்றுட்டுருக்குறோம். எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, என்ஜாய்மெண்ட்டு தாங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் ஏறிட்டு செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க. மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உருண்டையாக ஒரு பாறை இருந்துச்சுங்க. அந்த பாறைக்கிட்ட போயிட்டு வீடியோஸ் செல்ஃபீஸ் நிறைய எடுக்கிறதுக்கு நாங்கள் கிட்ட ஓடி போயிட்டோன்னா பார்த்துக்கோங்களேன். போனதுக்கப்புறம் தான் தெரியுது, பார்த்தா அந்த பாறை ஒன்று விரிசல் விட்டு இருந்தது. இருந்தாலும் கொஞ்சம் அன்சேஃப் தான். அப்பயும் நாங்கள் வீடியோ எடுக்கிறத விடலைன்னா பார்த்துக்கோங்களேன். அம்மா கடந்த பாறை உருட்டி விட்டு விளையாடலான்னு பார்த்தா அதெல்லாம் எங்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நான் அந்த பாறை கீழே விடாமல் இருக்கிறதுக்கு அதுக்கடியில் ஒரு கல்லை வச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோங்க. இங்கே இருக்கக்கூடிய சிவன் சிலை அப்படியே கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஈஷா சிலை வடிவத்தை கொண்டு பண்ணியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சிவனும் பார்வதியுமே சேர்ந்து இருக்க மாதிரியான சிலையும் பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்டு குட்டிஸ்லாம் விளையாடுற மாதிரி இங்கே ஒரு குட்டி பார்க்க கூட இருந்ததுங்க சார். நானும் ஒரு சின்ன குழந்தை தான் போய் விளையாடலான்னு கேட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு நான் சொன்னதாங்க முடியாமல் அங்கிருந்து கூட்டிட்டு ஒரு வழியாக ஆட முடிச்சு ராட்டினத்தில் சுற்றியாச்சுங்க. நான் ஏன் வெளியில் மட்டுமே வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன், நான் உள்ள ஃபோன் நாட் அலோடுன்னு சொல்லிட்டாங்க. சரி அதையும் மீறி போய் நம்ம எடுக்கலான்னு பார்த்தா ஃபோனை பிடிங்கி வச்சு பண்ணி சொல்லிட்டாங்க. இது என்னடா நமக்கு வந்த சோதனை நினச்சிக்கிட்டு சரி ஓகேன்னு சாமியை மட்டும் கும்பிட்டு வெளியே வந்துட்டோங்க. எனக்கு கோயம்புத்தூரில் இருக்கிற ஈஷா கோயிலுக்கு போய் பார்க்கணும்னு ரொம்பவே ஆசைங்க. ஆனால் நான் ஒரு நாள் கூட போனதே கிடையாது. அதுக்கு பதிலாக இங்கே வந்தது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்ததுங்க. இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டாங்க. எனக்கு ஸ்பெஷலாகவே ரொம்பவே பிடிச்சிருந்தது தான் சொல்லணும். உங்களுக்கு சிவனை ரொம்ப பிடிக்கும், சிவன் கோயிலுக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.